ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதும் அது குடிக்கிறதுனால என்ன பயன்கள் அப்படிங்கிறதும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் குடிக்க போகிற டீடாக்ஸ் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா இஞ்சி அப்புறம் பட்டை இதை போட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அதை எடுத்து குடிச்சிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா இஞ்சியோட சாரெல்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை குடிச்சிடலாம். அதை குடித்தோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைகிறதுக்கும் அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாரும் கரைகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அது சரி செய்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டீடாக்ஸ் ட்ரிங்க். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி அதை தான் குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டையும் நல்லா சுட சுட இருக்கிற தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ நம்ம உள்ளே போடும்போதே அதோட சாரெல்லாம் இறங்கியிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குடிக்கிற சூடு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதை குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அப்புறம் தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம வயிற்றில் இருந்துச்சுனாலும் இது ஈஸியாக வெளியேற்றி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் இதான் குடிக்க போகிறேன். அடுத்து நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ப்ளூபெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஓட்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் வீட்டில் செஞ்சது, அதுக்கப்புறம் சியா சீடை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் மாற்றிடலாம். ப்ளூபெரிஸ் போட்டுடலாம், அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் போட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி நான் ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் மேலேயே போட்டுக்கலாம் ஓட்ஸு. அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ப்ரோட்டீன் பவுடரை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இதில் பனானாவை சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அடிச்சுட்டு வந்துட போகிறோம். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஓட்ஸ் போட்டு ப்ளூபெரி ஸ்மூத்தி. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வாழைக்காய் எண்ணெயில் பொரிக்கலை, சும்மா ஃப்ரை பண்ணியிருக்கேன் கடாயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு குழம்பு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பூண்டு, தக்காளி, இஞ்சி எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் சாலட் பண்ணியிருக்கேன். இதில் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் வெஜிடபிள் போட்டிருக்கேன்னா கேரட், குக்கும்பர், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஆலிவ் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் என்னோடய லஞ்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போவும் ரெடி பண்ணக்கூடிய லஞ்சு தான். நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் செஞ்சு சாப்பிடல. பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்களும் அளவாக சாப்பிட்டு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அளவாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே 1 மாதம் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ச்சஸ் எல்லாமே கம்மியாகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம டின்னருக்கு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சிக்கன் சாலட் தான் சாப்பிட போகிறேன். இந்த சாலட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கொண்டக்கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலையை அரைச்சி இதில் இது பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருப்பாங்க. இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் இந்த சிக்கன் தான் சாப்பிட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் ஆயில் எதுவுமே கிடையாது. வெறுமனையாக சிக்கன் சால்ட் போட்டு லைட்டாக ஒரு பெப்பர் போட்டு மட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு 22வது நாள் வீடியோவில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.